அமாவாசை அன்னைக்கு அப்பா அம்மாவுக்கு நீங்க சாப்பாடு போட்டு கூப்பிடுங்க. ஏன்னா அவங்க நம்மளோட இருந்தாங்களா, நம்மளுக்கு நிறைய சோறு கொடுத்தாங்கன்ட்டு. அதே அப்பா அம்மாவுக்கு உயிரோடு இருக்கும்போது வெறுத்திருப்போம். இது சாங்கியத்துக்காக வேண்டி சோறை போட்டு எடுத்துருவோம். அப்போ அவர் நம்ம மேல பகமை உணர்வு சாப்பாடு போடும்போது என்ன ஆகும்? அவர் எவ்வளவு வெறுப்பா இருந்தாலும் அந்த உணர்வுலாம் இங்க வரும். வந்த உடனே என்ன செய்யும்? எப்போ தொல்லை கொடுத்தாங்களோ, சாப்பாடு கொடுத்து வந்தப்ப அந்த வெறுப்பின் உணர்வு இங்க வளரும். ஆக இங்க என்ன செய்யுது? இருக்கிற வரையிலும் ஒண்ணும் கொடுக்கல. செத்த பிற்பாடு பார்க்க பூமாலைகள் போட்டு தூவாங்க. ரோடெல்லாம் பூவா இருக்கும். ஆனா அதே சமயத்துல உயிரோடு இருக்கும்போது நல்ல மலரை கொடுக்கணுமா? மகிழ்ச்சி கொடுக்கிறோமா? இல்லையே. அப்ப நாம் எதை செய்கின்றோம்? புகழுக்காக வேண்டி செய்கின்றோம். அப்பாவுக்கு இப்படி எல்லாம் செய்தார். மகன் செய்தார். ஆக அதுக்காக வேண்டி தான் மகன் வேண்டும் என்று வச்சுக்கிட்டு இருக்கோம். ஆக உடலோடு இருக்கும்போது சம்பாதிச்ச சொத்தை நீ சீரா வைத்திருப்பா, அனாவசியமா வச்சு செலுத்துறாதுன்னு சொன்னா, நீ என்ன இன்னும் நீ மூட நான் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் நீ பெரிய சொத்தை சம்பாதிச்சிட்ட அப்படின்னு சண்டை போடுறவங்க தான் நிறையா இருப்பாங்க. எது பெரும்பகுதி வீட்டுல பாருங்க சண்டை வரும். கடைசியில தாய் என்ன தான் பெற்றதுக்காக வேண்டி, ஐயோ நாளைக்கு பிள்ளை அவசியப்படுவானே, டேய் பார்த்து செய்டா போய் நீ என்ன சும்மா நக்கு தொலைஞ்சு போ அப்படின்னு தாயை திட்டவங்க தான் நிறையா இருக்கிறாங்க. ரொம்ப மீறித்தானே இப்படி பண்றானே, நீ ஊரெல்லாம் போய் என்ன கெட்டவன்னு சொல்ற, நீ வீட்டுக்குள்ள வராத போ. இப்படி தாய்மார்களை எத்தனை பேர் பக்தியோட பாக்குறாங்க பாத்தீங்களா? அப்ப நாம் தாய் நம்ம கடவுளாக மனிதனை உருவாக்கியது. பிறந்த பிறப்பு தெய்வமாந்து சர்வம் பவன் கண்ணு மொழி சீரழித்து வேதனையை பாராது என் குழந்தை நல்லா இருக்கணும் இத்தனை தூரம் காப்பாத்தினது. அப்ப இது நல்லது கெட்டது என்று சொன்னது. நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அந்த தாய் வளர்த்தது தாளாட்டினது. இன்னைக்கு தாய்மார்களை பார்த்தோம்னா அனாதைய பிற பிற்பாடு வளர்ந்த பிற்பாடு உத வாங்குறவங்க நிறைய இருக்கிறாங்க. சோறு தண்ணி இல்லாம துரத்து விடுறவங்க நிறைய இருக்கிறாங்க. கோயில்ல போய் நான் எதனை திவாத்தனை செய்யறவங்க இருக்கிறாங்க. இந்த தாய் தந்தை வெறுப்பாங்க. பிறந்த நாள் தான் போற்றுவதற்காக வேண்டி பிறந்த நாளை கொண்டாடுவாங்க. யாரு? எங்க அம்மா அப்பா விரட்டுறதுக்கு நான் நடந்தது. அதனால இன்னைக்கு கொண்டாடி எல்லாத்தையும் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் கொண்டாடும் போது லேட்டஸ்ட் மார்க் வந்துருச்சு. இப்ப என்ன செய்யறாங்க? அந்த மெழுகு வச்சு அந்த ஹாப்பி டே அப்படின்னு சொல்லி போட்டு கேட்க வச்சு அவர் பேரை எழுதி வச்சு பூன்னு ஊதி. என்னது ஆங்கிலேயம் செய்த வேலை நம்ம செய்யல. அவன் செய்த வேலை நாகரிகமா வந்துருச்சு. ஊதிட்டு அனுப்பிச்சு அதை வெட்டி நீங்க சாப்பிடணும். எதை எரியிற விளக்கு அவிச்சு போட்டு இது ஹாப்பி டேயா அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க எல்லாரும் ஹாப்பி டேன்னு எல்லாரும் சொல்லி அது எல்லாம் பிச்சுங்கிறது. அப்ப நம்முடைய நாகரிகம் என்ன? அந்த பிறந்த நாளை எப்படி கொண்டாட வேண்டும் என்று நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. அருணர்வு பெற்ற அருஞானி உணர்வு பெற வேண்டும். இவன் பிறந்த நாள் அருஞானாக வாழ வேண்டும். இருளை அகற்றக்கூடியவன் அவன் பெற வேண்டும். உலகை எங்கிலும் காத்திரும் அறிஞானியாக வேண்டும் அப்படின்னு உணர்வை செய்து சுவையான உணர்வுகளை பதார்த்தத்தை கொடுத்து அவர் எல்லோரும் கொஞ்சம் நீ உணவாக உன் வாழ்க்கை சுவைமிக்கதாக இருக்க வேண்டும், சுவைத்து வாழும் தன்மை பெற வேண்டும் என்று எல்லோரும் உணர்வை செவி கொண்டு உணர்த்தி அவனுக்கு வாழ்த்து கூறும் உணர்வை அவன் அறிவின் தன்மை பெறுகின்றது. அது யாராவது நம்ம செயல்படுத்துறோமா? அதான் நம்ம இப்ப என்ன செய்யணும்? ஹாப்பி டே கொண்டாடுன்னு பிறந்த நாள் துணி எல்லாம் போட்டு வச்சிடும். ஆனால் துணி போட்டு வெள்ளை துணியை போட்டு நம்ம அதெல்லாம் பண்ண பிறந்த நாள் நம்ம கொண்டாடணும். அவனை உட்கார வச்சு இன்னைக்கு நீ பிறந்த நாளப்பா, இதுல இருந்து நீ வளரும் நாள் எதுவா இருக்கணும், அம்மா அப்பா சொன்னபடி கேட்கணும், நீ படிப்பை நல்லா படிக்கணும், உயர்ந்த ஞானம் பெறணும், நீ எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய உணர்வு வரணும். பிறந்த நாள் யாராவது இப்படி சொல்றாங்களா? நினைப்படுத்துறாங்களா?